அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வேற லெவல். அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான் அடிக்கடி மிரட்ட தெரியுமா, நம்ம ரேவதி மிரட்டினாங்க பார்க்கணும். அது சூப்பரா இருந்தது. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆடி போனாங்க. அதான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை போய் இப்ப சந்திச்சாங்க நம்ம ரேவதி. அதாவது நம்ம கார்த்திக் வந்து இந்த செங்க சோலை எப்பவுமே உங்க அம்மாட்ட தான் இருக்கணும், அந்த டாக்குமெண்ட் கூட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரேவதியும் வீட்டுக்கு வந்தாங்க. எங்க போயிட்டு வர அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி கேட்ட உடனே நம்ம ரேவதி வந்து, அதாவது நான் கார்த்திகை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது இன்னொரு தடவை அவனை பார்க்க போன நடக்கதே வேற. அதாவது அவனுக்கும் உனக்கும் தான் எந்த சம்பந்தம் இல்லைன்னு பஞ்சாயத்துல வச்சு எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, உறவே கட் பண்ணியாச்சு. இன்னும் என்ன கார்த்திகெல்லாம் பார்க்க போக கூடாது அப்படின்னு சத்தம் போட்டவனே அதுக்கடுத்து நம்ம சந்திராம கூட கொஞ்சம் ஏந்தி விடுதாங்க. அக்கா சொல்றத கேளு ரேவதி, அதாவது அக்காவா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, சித்தி நீங்க சும்மா இருங்க, என் பர்சனல் மேட்டர்ல இருந்து நீங்க தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த சந்திராவுக்கு ஒரு அடி கொடுத்தாங்க நம்ம ரேவதி. அது சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா. அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இனிமேல் அவனை பார்க்க போறது இதான் கடைசி, இனிமேல் நீ பார்க்க போவே கூடாது, இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்க்க தான் போவேன் அப்படின்னு அதுக்கடுத்து அந்த பத்திரத்தை கொடுக்காங்க சாமுண்டீஸ்வர்ட்ட. இது என்னது அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது கார்த்திக் வந்து அந்த கம்பெனியை உங்களுக்கே தந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே, அவன் என்ன எனக்கு பிச்சையா போடுதான் அப்படின்னு அந்த பத்திரத்தை வந்து கிழிச்சு போடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அதுக்கடுத்து துப்பாக்கி எடுத்து இன்னொரு தடவை அவனை போய் பார்க்க போனேன், என் உயிரை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து அதுக்கடுத்து துப்பாக்கிய வாங்கி, உங்களுக்கு மட்டும் தான் மிரட்ட தெரியுமா, நானும் இனிமேல் என் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் என் உயிரை விட்டுருவேன். அதாவது என் கார்த்திகை பார்க்க போறதை யாரும் தடுக்கவே கூடாது. யாருக்குன்னே நான் கார்த்திக்காக மறந்து குடிச்சேன், அப்போ நீங்க எல்லாரும் காப்பாத்திட்டீங்க, நான் எப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. அது சூப்பரா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.